சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அந்த காரியத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 புத்தாண்டின் மாதமான ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் சனி பகவான் மீன ராசிக்கு மாறுகிறார். அதே போல சிம்மராசிக்கு மீனம் அஷ்டமஸ்தானத்திற்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிம்மராசினியர்களான நீங்கள் உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களான நீங்கள் தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது அவசியங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமையும் அந்யோன்யமும் பாதிக்கப்படுங்க. வீடு மாற்றத்திற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது வாகனம் ஓட்டும் போதும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதையே அறிவுறுத்தது. நீங்கள் பாட்டுக்கு அஜாக்கிரதையாக வாகனம் ஓட்டினால் பின்பு அவதியுறது நீங்களாதாங்க இருக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே மிக மிக கவனமாக செல்வது நல்லது. சிம்மராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு. மேலும் இத்தகைய கிரக நிலைகள் அமையும் போது கடன் வாங்குவதை சிம்மராசினியர்களான நீங்கள் தவிர்ப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தகைய கிரக நிலைகள் வாங்கும் கடன்கள் வளரும் என்பது ஜோதிட கலையின் விதியாக அமைகிறது. இத்தருணங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து மட்டுமல்லாம் நீங்கள் இந்த மாதத்திற்குள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொத்தோ அல்லது நிலம், ஆடை ஆபரண சேர்க்கை ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் தாய்நாடு திரும்புவது இது மாதிரியான பல சந்தோஷ நிகழ்வுகள் இனி உங்களுடைய வாழ்வில் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நவகிரகங்களில் சனி பகவான் தான் உத்தியோகத்துறைக்கு காரகத்துவம் கொண்டுள்ளாரு. அவர் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அன்றாட பணிகள்ல அதிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஜோதிட கிரகங்கள் அறிவுறுத்தது. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. எப்படியாவது வேலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணிக்கையில் பிறரை நம்பி ஏமாந்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் நீங்கள் உண்டு உங்களுடைய பணி உண்டு என்றிருப்பது நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். அதே போல ஆவணங்களை, அதாவது அலுவலக ஆவணங்களை கையாள்பவர்களும் அலுவலக பணப்பொறுப்பில் இருப்பவர்கள் அதிக எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும்
ராசியில் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால சந்தையில் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. அதனால் உங்களுடைய விற்பனையையும் லாபத்தையும் நீங்கள் தக்க வைத்து கொள்ள பாடுபட வேண்டியிருக்கும். நிதி நிறுவனங்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு. சக கூட்டாளிகள் ஒத்துழைக்க மறுப்பாங்க. ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அவற்றை தீர்ப்பதற்கு நீங்கள் போராட வேண்டி இருக்குங்க. சிம்மராசியை சேர்ந்து கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானமும் குறைய இருக்கு. சபாக்களில் அலட்சிய போக்கு மனதிற்கு வேதனையை தருங்க. பழைய கடன்கள் மன நிம்மதியை பாதிக்கும். வாய்ப்புகளுக்காக அலைய வேண்டிய ஒரு நிலை இருக்குங்க. அதனால் கவனமாக இருங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது சந்தேகம்தாங்க. பரதநாட்டிய கலைஞர்களுக்கு வருமானம் நிச்சயம் பாதிக்கப்படும் கூடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. கூடுமான வரைக்கும் கடன் வாங்க வேண்டாம். இருக்கும் பணத்தை வைத்து செலவு செய்வது அவசியங்க. அதே போல் வெளிநாடு சென்று அங்கு நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள்ல நிகழ்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். அதே போல சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்துள்ள கிரகங்கள் பலம் குறைந்து வலம் வருவதால் உங்களுடைய பேச்சுக்கள்ல பிறர் தொடர்புகளையும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. உயர்மட்ட தலைவர்கள் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாங்க. கூடுமான வரையில் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பதை தவிர்ப்பதே அவசியங்க. மனதை உறுதியாக வைத்து கொள்ள வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா புதிய பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிகழ இருக்கும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினர் ஒரு சிலருக்கு முக்கிய பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் பொது இடங்கள்ல பேசும்போது வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். அதிக பொறுமையோடு நிதானத்தோடு பேசுவது நல்லது என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள வித்யாகாரகன் என போற்றப்படும் புதன் ஓரளவே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பாடுபட்டு படிக்க வேண்டி வருங்க. ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள் குறைய இருக்கு. படிக்க உட்கார்ந்தால் சோம்பலும் உறக்கமும் மேலிடுங்க. விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பண பிரச்சனை கவலை அளிக்குங்க. அதற்கு தகுந்த போல் உங்களுடைய உயர்கல்விக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் ஓரளவு சாதகமாக சஞ்சரிப்பதால இந்த கிரகண அனுகூலமாக இல்லைங்க. வயல் பணிகள் சற்று கடுமையாகவே இருக்குங்க. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. அதே போல் மழையும் எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாது. பொய்து போகும் இயற்கையின் ஒத்துழைப்பு ஏமாற்றத்தை தருங்க. கால்நடைகளினால் பராமரிப்பு மற்றும் மருத்துவ செலவு அதிகரிக்கும். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. சிம்மராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டுது. வெயிலில் அலைவதை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அதே போல் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பிற ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.